வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் மொறுமொறுப்பான தேன்குழல் முறுக்கு, வெள்ளை முறுக்கு, உளுந்து முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது சட்டுன்னு சுலபமாக செய்திடலாங்க. பண்டிகை காலங்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் டீ டயத்துக்கும் கூட ஸ்நாக்ஸாக செய்து வச்சுக்கலாங்க. இது 1 மாதம் வரைக்கும் நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த உளுந்து மணத்தோட இந்த முறுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. தேன்குழல் முறுக்கு செய்யறதுக்குங்க பச்சரிசி மாவு வீட்டிலே நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சு தனி எடுத்து நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த மாவு தான் முறுக்குக்கு, இடியாப்பத்துக்கு, கொழுக்கட்டைக்கு எல்லாமே பயன்படுத்துவேங்க. இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மாவு இல்லாதவங்க கடையில் பேக்கெட் மாவு வாங்கி கூட செய்யலாங்க, நல்லாயிருக்கும். 2 கப் பச்சரிசி மாவுக்குங்க 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ 1/2 கப் வெள்ளை உளுந்து அதே கப்பில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ உளுந்த வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாங்க. கருக விட்டுறக்கூடாது, மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க. லேசாக செவந்து வந்தால் போதும். நல்லா வறுபட்டுருக்கணும், அதே மாதிரி நிறம் மாறி இருக்கக்கூடாதுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் முறுக்கு. இந்தளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சுங்க. ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம். இது சூடாரிச்சுங்க. ட்ரை மிக்ஸி ஜாரில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச உளுந்து மாவு சூடாரட்டுங்க, சளிச்சு எடுத்துக்கலாம். சூடாரிச்சுங்க, சளிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் குருணை இருக்கிறது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாங்க. சளிச்சு எடுத்து வச்சுருக்கிற உளுந்து மாவை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க. இதுலேயே 2 டீஸ்பூன் நெய் குமிஞ்சு மாதிரி எடுத்துருக்கேங்க. ஆயில் சேர்த்துக்கிறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. நெய்யினா 2 டீஸ்பூன் குமிஞ்சு மாதிரி எடுத்துக்கலாங்க. வெண்ணெயும் கூட 2 டீஸ்பூன் குமிஞ்சு மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி நெய் எடுத்துருக்கேங்க. நெய் ஆயில் சேர்த்த விருப்பப்படாதவங்க, நெய் வெண்ணெய் சேர்த்த விருப்பப்படாதவங்க ஆயில், சூடான ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு நீங்கள் நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நார்மல் தண்ணி தாங்க விடுறேன், பச்சை தண்ணி. ரொம்ப இருகலாக பிசையக்கூடாது, ரொம்ப இலக்கமாக பிசையக்கூடாதுங்க. நம்ம பிடியில் போட்டு பிழியிற அளவுக்கு பக்குவமாக பிசைஞ்சிக்கணும் மாவு. முறுக்கு பிழிஞ்சு போட போகிற தட்டில் கரண்டியிலலாம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி முறுக்கு பிடியில் உள்ளேயும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. பாருங்க, இந்த மாதிரி வெளிப்பகுதியிலையும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நான் தேன்குழல் அச்சு எடுத்துருக்கேங்க, முறுக்கு அச்சு. பாருங்கள், மாவு சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன். பிடியில் போட்டு நம்ம பிழியும் போது நல்லா விரிசல் விடாமல் சரளமாக வரணுங்க. அப்போ தான் மாவு கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சிருக்கான்னு அர்த்தம். ரொம்ப டைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பிழிய முடியாது, ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப தனியாட்ட பிசைஞ்சிடக்கூடாதுங்க, எண்ணெய் குடிக்கும். இந்த முறுக்கு அதிகமாக எண்ணெயே குடிக்காதுங்க. இப்போ நம்ம பிழிஞ்சு பார்க்கலாம். சரளமாக விழுகுதுங்க. கரெக்டான பக்குவத்தில் மாவு பிசைஞ்சிருக்கோம். மாவு எல்லாத்தையுமே பிடியில் போடுற அளவுக்கு உருட்டி வச்சுட்டேங்க. காய விடக்கூடாது, மூடி போட்டு வச்சுக்கணும். புதுசாக செய்கிறவங்க இந்த மாதிரி கரண்டியில் பிழிஞ்சு போடும்போது உங்களுக்கு சரியாக இருக்குங்க. ஒரு 2-3 சுற்று பிழிஞ்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க. கடைசி இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. எண்ணெய் காஞ்சோன்னா இந்த தேன்குழல் முறுக்குக்கெல்லாம் கொஞ்சம் தீயை குறைச்சி நம்ம சுடும் போதுங்க வெள்ளை வெள்ளையன்னு முறுக்கு வரும், கருகாது. இப்போ போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி முறுக்கு போட்டு எடுக்கும்போது சரியாக இருக்குங்க. நான் அளவாக இருக்கிறதுனால சின்ன சட்டியில் கம்மியாக எண்ணெய் விட்டு உங்களுக்கு முறுக்கு சுட்டு காட்டுறேங்க. போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு திருப்பி விடணும். இந்த மாதிரி மைகோஜிலே திருப்பி விட்டுக்கலாங்க, இல்லாட்டி கரண்டியிலே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, முறுக்கு நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இந்த முறுக்கு அதிகமாக எண்ணெயே குடிக்காதுங்க. பாருங்கள், வெள்ளை வெள்ளையே நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. இப்போ ஒரு முறுக்கு உடச்சி காட்டுறேங்க, நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். முறுக்கு சுட்டுட்டு கொஞ்சம் சூடாறின பிறகு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா 20லேருந்து 30 நாள் வரைக்கும் நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அருமையான சுவையில் மொறுமொறுப்பான தேன்குழல் முறுக்கு, வெள்ளை முறுக்கு, உளுந்து முறுக்கு செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.